slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. And welcome to my channel. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 15th of January, அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள். டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுது. யா டன். ஸோ இது வந்து ஒரு ட்ராவல் வீடியோ. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதிலலாம் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி. இங்கே எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்பில் யார் யார் போகிறோம் அப்படின்னா நான், மம்மி, டேடி, ஜாபேஸோட தம்பி தாம்சன், அப்புறம் ஜாபேஸோட மம்மி. ஸோ 6 பேர் தான் போகிறோம். ஜாபேஸோட டேடி ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக கொஞ்சம் வெளில போகிறாரு. ஸோ அதனால் அவரால் வர முடியல. ஸோ இப்போது காரை வீட்டிலேருந்து கீழே இறக்கணும். அப்புறம் ஜாபேஸ் அவங்களாம் போய் அவங்க வீட்டுக்கு போய் தான் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜாபேஸ் கால் போட்டு கேட்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது இன்னும் குளிக்கவே இல்லைன்னு சொன்னால், இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்கலாம். இங்கே எல்லோரும் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் அவங்க அங்கே 3 பேர் ரெடி ஆகலை. ரெடி ஆகிட்டு கால் பண்ண சொல்லியிருக்கேன், அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ காரை ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கீழே இறக்கிடலாம். ஸோ கைஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கைஸ், ஆல் செட். வீட்டிலேருந்து நானும் மம்மி டாடி கிளம்புறோம். ஜாபேஸ் அட்லாஸ் பார்த்தாச்சு, அந்த தாம்சன் இங்கே இருக்கான். ஸோ கைஸ், ஜாபேஸை பிக்கப் பண்ணிட்டு மூலக்கடை ஜங்ஷன் கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக சினிமாட்டிக் ஷார்ட்ஸில் பாருங்கள். நான் அப்பப்போ vlog பண்ணுவேன்.
எஸ். First right on the plane, we were flying to the mountain, all across the ocean, and there we go again. Walking in the streets, lost in new places, a million new faces, diving deeper in the world, riding on the road, into the unknown, all no wrong, until we settle கைஸ் ஃபுல்லாக வாழைத்தோப்பு சைடில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 monthsல வந்து இது வந்து மரமாயிடும் எனக்கு தெரிஞ்சு. place we call They say enough is enough. It's time to head home to see the ones we love. Time to back again, to hit the road again. Memories all around, tears are flowing down. It's time to say goodbye to all these colors, flavors, cultures, and to jump on that train. You were real light, and the family's all around. Finally found the place I call home. Place we call home. at last destination ரீச் பண்ணியாச்சு. அண்டு நம்ம கார் இதுதான் வில்லேஜ், வந்திருக்க வில்லேஜ். நாங்கள் வந்திருக்க வீடு தான் அங்கே இருக்குது, இந்த வீடு. அண்ட் அதே மாதிரி இப்போ யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னா ஜாவேஸோட அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். எனக்கு யார் அவங்க சம் முறைகள் வரும். ஸோ அதான் அவங்க வீடு. ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுக்கு லன்ச்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். நம்ம போய்ட்டு இங்கே இருக்க சில இடம்லாம் கூட சுற்றி பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ போகலாம், உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கே வந்தாச்சு, ஜாவேஸ் தாம்சன். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பூனை வீட்டுக்குள்ளே பூனை எல்லா வீட்லேயும் வீட்டுக்குள்ளே தான் பூனை வளர்ப்பாங்க. இங்கே ஃப்ரிட்ஜ் மேலே வச்சு வளர்க்குறாங்க பாருங்களேன். இங்கே ஒரு பூனை இருக்குது, சேம் இதே மாதிரி இன்னொரு பூனையும் இருக்குது. இங்கேருந்து அசால்ட்டாக இது மேலே ஏறி என்னை தாக்க வருது பூனை. எவ்வளோ தைரியம் இருக்குது. Clock is ticking, they say enough is enough. It's time to head home to see the ones we love. Time to back again, to hit the road again. Memories all around, tears are flowing down. It's time to say goodbye to all these colors, flavors, cultures, and to jump on that train. It's you were real light, and the family's all around. Finally found the place I call home. இங்கே அப்படியே எங்கெங்கேயோ போகிறோம். இங்கே தான் வீடு இருக்குது. இந்த பையன் இருக்கிறானே, இதுதானா இல்லை வேறு ஏதாச்சும் லேண்டான்னு தெரியலையா இவங்க லேண்ட். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து எனக்கு ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 6 மாதம் முன்னா தான் வந்தேன். போய் சொல்கிறான். 6 மாதத்துக்கு வந்ததுக்கு அங்கே வீடு தான் கட்டிட்டாங்க. அப்போ அது இது வந்தது, இப்போ வீடு கட்டிக்கிறாங்க. இங்கே ஒரு வீடு அப்படி இருந்தாலும் உங்கள் லேண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாதா? 6 மாதம் 6 மாதம் வாங்க வேறு இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி தானே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வயலுங்க. எங்கே வயல் எங்கே பார்த்தாலும். ஸோ 12:20 ஆகுது ஆஃப்டர்நூன். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் லைட் என்ன எரியுது ஏன்னு தெரில. அப்புறம் இங்கே கார் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தாம்சன் ரொம்ப பெருசாக தெரிறடா. ஸோ கைஸ் இப்போ வந்து ரியல்மி 7 ப்ரோவில் எடுக்கிறேன். எப்படி கேமரா செம்மையாக இருக்குல்ல, ஒகே மோடில் வச்சு எடுக்கிறேன். ஸோ அப்படியே ஒரு வாக் போகலான்னு சொல்லி தான் போகிறோம். அப்படியே கைஸ்
இங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி. ஃபாரஸ்ட்லாம் இல்லை. ஆனால் இங்கெல்லாம் இந்த மாதிரி வீடெலாம் கூட இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரீட்லேருந்து இப்படி நம்ம வந்தோம். இப்போ அப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஸ்ட்ரீட் தானே இது. ஸோ இங்கே பைக்கில் ஒரு ரவுண்ட் போகலான்னு பிளான் இருக்குது. இதோ அதான் போக போகிறோம். எங்களுக்கு இப்போ இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான பைக் R15. சும்மா சொன்னேன், ஸ்ப்ளெண்டர். பார்த்தீங்கன்னா சொல்கிறாரா ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரிவர் கிட்ட வந்திருக்கோம். ஜாபேஷ் இங்கே இருக்கிறான் பாருங்க. இவனை ஃபோனை ஒழுங்காக பிடிக்க சொன்னால் பிடிக்கவே இல்லை. எங்கே பிடிச்சி எடுத்துன்னு வந்துருக்கிறான். கை வலிக்கிறேன். இவனை பார்க்குறதா பைக் ஓட்டுறதான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். ஸோ இதுதான் ஏரியா. அதோ இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் ஏரியா. ஆனால் தண்ணியே இதுலேருந்து திஸ் இஸ் தி ரிவர் பட் நோ வாட்டர். நீங்கள் கீழே தெரிஞ்சு பார்த்தீங்களா, நாங்கள் பைக் பார்க் பண்ணியிருந்தோம். அப்படியே அங்கேருந்தா மேலே ஏறிட்டு வந்தோம். ஒரு சின்ன ஒரு ஸ்லோப் மாதிரி இருந்துச்சு. அது பின்னாடிலாம் இதெல்லாம் ஃபுல்லாக ஐ திங்க் வாழைத்தோப்பு தானே இதெல்லாம். நான் வாழைத்தோப்புன்னு நினைக்கிறேன். ரிவர்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. ஏரி இங்கே பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இங்கெல்லாம். அண்ட் இதெல்லாம் வாழைத்தோப்பா இதெல்லாம் ஜாபி. இதெல்லாம் ஃபுல்லாக வாழைத்தோப்பு. இதோ இங்கே தான் பைக் பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து இப்படி ஏறி வந்தோம். ஸோ கைஸ் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு தோப்பு மாதிரி. இது என்னது, இது பைனாப்பிளா? பப்பாயா தோப்புக்கு வந்திருக்கும். அங்கேருந்து ட்ராவல் பண்ணுற வீடு தான் எடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பின்னாடி வந்து ஃபுல்லாக பப்பாயா கிட்ட போயிட்டு அந்த இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த வயல்வெளிலாம் இருக்குது. எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி வரவல்ல ரோடெலாம் வந்து எடா கூடமாக இருந்துச்சு. ஸோ கைஸ் இங்கே இருக்குது பாருங்கள், பப்பாயா ஃபுல்லாக பப்பாயா தான். அங்கே வரைக்கும் பப்பாயா தான். அங்கே வந்து இவ்வளோ தூரம் சமர்பஸ். நீங்கள் ஒரு கம்பெனி இருக்குது, அதுதான் என்ன கம்பெனின்னு தெரியல. ஸோ காரை திருப்பத்துக்காக போய்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏதோ ஃபேக்ட்ரியா என்னன்னு தெரில. ஃபுல்லாக இல்லை இது ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆமாம், ஏன்னா மாடெலாம் இருக்குல்ல, மில்க் எடுக்கிற ஃபார்ம் நினைக்கிறேன் இது. ஸோ இங்கே மாடெலாம் இருக்குது பாருங்க, சரிதா? ரோடெல்லாம் செம பயங்கரமாக இருக்குது. ஸோ கைஸ் இங்கே பேடி ஃபீல்டான நின்றுருக்கோம். பயங்கரமாக இருக்குது பேடிலாம். ஃபுல்லாக பேடி தான். இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்க. இங்கே தான் பேடி ஃபுல்லாக. இது உங்களுக்கு கேமராவில் பார்க்க வந்து அவ்வளோ ஒன்றும் பியூட்டிஃபுல்லாக தெரியாது. நேரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ கைஸ் ஃபுல்லாக பேடி ஃபீல்டு தான். பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ கைஸ் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோன்னா அந்த சிறுவாபுரியோட
ஒரு ஃபேமஸ் கோயில் ஒன்று வரும். ஸோ கைஸ், இதுதான் அசுர்வாபுரியோட அந்த ஃபேமஸ் கோயில். ஸோ டைம் ஃபார் லன்ச் கைஸ். ஐயோ, நம்ம ஃபேவரட் எல்லாமே பக்கா பக்கா. மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம சாப்பாடு. அந்த நாட்டுக்கோழி, ஊர் நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்பு, ரசம், வேறு என்ன ஞாபகம் இல்லை. ஸோ கைஸ், இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு ரிவர் மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. ஒரு டேம்லேருந்து தண்ணி போகிறது, ஒரு டேம்லேருந்து தண்ணி போகுது. அது அப்படியே ரிவராக வந்து நேச்சுரலாக ஆகி ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். இங்கேருந்து தான் நடந்து வந்தோம். இது ஆக்சுவலாக ஒரு டேம்லேருந்து வர தண்ணி. இது அப்படியே ஒரு ரிவர் மாதிரி போகும். செமையாக இருக்குது. இங்கெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுத்தால் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியில் நடக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி, ஓகே, நடந்துருவோம். அப்படியா? ஸோ கைஸ், தண்ணியில் நடக்க போகிறோம், கால் வைக்க போகிறோம். அந்த ரிவர்லேருந்து இங்கே வந்துட்டோம் ஏரியாவுக்குள்ளே. ஆனால் வந்து இங்கே அந்த கவு ரேஸ் நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு இங்கே ரெடியாகி ரோடை பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போக முடியல. எப்படி இருக்கு பாருங்க. மாடெல்லாம் வந்து நான் ஒரு கோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கோவிலேருந்து இப்போது கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சரௌண்டிங்கில் இங்கே இருக்குது பாருங்கள். ஏரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சிட்டிலாம் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோதான், பேடிச்செல்லாம். காலையில் வந்தோம். காலையில் வந்தோம் இங்கே. இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா வந்து அரவுண்டு 11 o'clock ஆகிருக்கு இப்போது. ஸோ நம்ம கார் வந்து ஃபஸ்ட்டு இதோ இந்த இடத்தாண்ட பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இங்கே வீட்டாண்டி எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டோம். ஸோ இப்போ என்ன பிளான்னா, இங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் எந்திரிச்சு வந்து தடா போகிற மாதிரி. நம்ம கூட வந்து ஒரு 2 ஃபேமிலி ஜாயின் பண்ணுறாங்க. அது யாருன்னா என்னோட 2 சித்தப்பா, அவங்க ஃபேமிலி ஜாயின் பண்ணுறாங்க நம்ம கூட. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நம்மளை அலோவ் பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம போய் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.